السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباد الله الذين اصطفى وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் இன்று நாம் தொழுகையில் ஓதிய சூரா அன்ஆம் கால்நடைகள் என்ற சூறாவை நாம் ஓதியிருக்கிறோம். இதற்கு ஏன் அல்லாஹ் அன்ஆம் என்று பெயர் வைத்தா அப்படின்னு காரணம் சொல்லி காட்டுறாங்க. மக்கத்து காஃபிகளிடம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் சொன்னா, ஏதாவது ஒரு பிராணிய இதை நாங்கள் இந்த கடவுளுக்காக லாத்துக்காக நேர்ந்து விட்டுட்டோம், உஸ்ஸாவுக்காக நேர்ந்து விட்டுட்டோம் சொல்லி ஒரு ஒட்டகத்தையோ குதிரையோ ஏதாவது ஒரு பிராணி விட்டுருவாங்க. அந்த பிராணி ஊர் முழுக்க சுற்றி எங்க வேணாலும் யார் வீட்டில் வேணாலும் நுழைந்து சாப்பிடும். யாரும் அதை அடிக்க கூடாது, யாரும் அதை தொடக்கூடாது, யாரும் அதை வீட்டு உபயோகத்துக்கு எடுக்கக்கூடாது. அது விசாட்டுக்கு ஒரு போய் சுத்திக்கிட்டே இருக்கும். அதை யாரும் எந்த விதத்திலும் தீண்டக்கூடாது. இன்னும் ஒரு வகையில செய்வாங்க, சில பிராணிகளை ஆண்கள் மட்டும் சாப்பிட வேண்டும், பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில வகையான புது விட்டுகளை மக்கத்து குஃபார் செய்து வச்சிருந்தாங்க. அல்லாஹ் இதில் ஏன் ஆண்கள் மட்டும் ஏன் சாப்பிடலாம், ஆண்களுக்கு என்ன வித்தியாசம், பெண்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி அறிவுபூர்வமான சில கேள்விகளை அல்லாஹ் அவர்களை நோக்கி கேள்வி கணைகளை வீசுவதனால் இந்த சூறாவிற்கு பெயரு அன்ஆம் என்பதாக அல்லாஹ் பெயர் வைத்ததாக வரலாற்று ஆசிரியர் சுட்டி காட்டுவாங்க. இன்று நாம் இந்த சூறாவிலிருந்து ஒரு வசனத்தை ஓதணும். அதில் அல்லாஹ் சில முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லதீன ஆமனு ஈமானஹும் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும். சில நல்ல மனிதர்கள் இருக்குகின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு விட்டார்கள், வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவர்கள் எந்த விதமான பாவத்திலும் கலந்திருக்க மாட்டார்கள், எந்த விதமான பாவத்திலும் அவர்கள் பங்கெடுத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வச்சான். இறக்கி வைத்ததுமே சஹாபாக்கள் ரொம்ப பயந்து போனாங்க. சஹாபாக்கள் ரொம்ப பயந்து போய் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுனா லம் யதுஇன் நஃப்ஸஹு, ஒரு மூமின் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? மனிதன் என்றாலே பாவம் செய்பவன் தான். குல்லு பனி ஆதம கத்தாவுன், மனிதன் அனைவரும், அனைத்து மனிதனுமே, ஆதமுடைய மக்கள் எல்லா நபர்களுமே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள். எப்படி மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றானே, எந்த நல்ல ஒரு அடியான் அவனுடைய ஈமானிற்கு பின்னால் பாவத்தை கொண்டு கலக்கவில்லையோ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, எப்படி மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? யார சொல்லலாம், எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடம் கேள்வினை தொடங்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ கமா தظنون, நீங்க நினைக்கிற மாதிரி பாவம் செய்யாமல் இருப்பது கொண்டு கருத்து நீங்க நினைக்கிற கருத்து அல்ல. கமா கால லுக்மானுல் இப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன கருத்து மாதிரி. என்ன சொன்னாங்க? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இணை வைக்காதே என்னுடைய மகனே, இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை வைப்பது என்பது மிக பெரும் பாவம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்களே, அது போன்ற இணை வைத்து நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் இணை வைக்கக்கூடிய பாவத்தை செஞ்சிடாதீங்க, அல்லாஹ்விற்கு ஷிர்காகக்கூடிய பாவத்தை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே தவிர நீங்க மூமினாக ஆனதற்கு பின்னால் பாவமே செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லல. அப்படி எந்த மூமினாக இருக்கவும் முடியாது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொதுவான அழகான ஒரு விளக்கத்தை நபிகளார் கற்றுக் கொடுக்கிறாங்க. இதில் நாம் அதிகமா உணர வேண்டியது, அப்படி மட்டும் ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் பாவமே செய்யக்கூடாதுன்னு சொன்னா, இன்று நாம் ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு பாவத்தில் தான் முழுவதுமாக கழிகிறது. நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி ஒரு நிலைமை இருந்தால் நாம் எல்லாம் நரகவாதி என்று முத்திரை குத்தப்பட்டிருப்போம். அல்லாஹ் காப்பாற்றினான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே முடிவு தேடி கொடுத்தாங்க, நீங்க தேடுற மாதிரி பாவங்கள் என்பது அப்படி கிடையாது சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஆயத்தை இறக்கியதும் அல்லாஹ் என்னை பார்த்து சொன்னான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்னை பார்த்து சொன்னா, கீழடி எனக்கு சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அன்த மின்ஹும், நீங்கள் மக்களை போன்று கிடையாது, நீங்கள் பாவமே கலக்காத பரிசுத்தமான மனிதர் என்று அல்லாஹ் எனக்கு சுப செய்தி கூறினான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்படியானால் பாவத்தை கொண்டு கலக்காத வாழ்க்கையை எப்படி அல்லாஹ் குணத்தை காட்டினான்? சஹாபாக்களிடம் ஜரீர் பின் அப்துல்லாஹ்ங்கிற சஹாபி சொல்லி காட்டுவாங்க, நாங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் தோழர்கள் என்ற மொத்தமாக மதீனாவிலிருந்து நாங்க ஒரு வேலையா வெளியே போயிருந்தோம். நாங்க மதீனாவிலிருந்து வெளியேறிய பொழுது ஒரு குதிரை தடுமாறி அங்கும் இங்குமாக திமிரி கொண்டு ஒரு குதிரை வேகமாக ஓடி வந்துச்சு. ஓடி வந்தபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
கான ஹாதர் ராகிபு ஈயாக்கும் யுரீது, அந்த குதிரை நம்மை நோக்கித்தான் ஓடி வருதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அது குதிரை எங்கேயுமே திரும்பி 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 குதிரை திசை தெரியாம குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த குதிரை நம்மை முன்னோக்கி வருதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த குதிரை நம்மை நோக்கி ஓடி வந்து இருக்குனாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி அந்த குதிரை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து நின்னா அங்கிருந்து ஒரு மனிதர் இறங்கினார். இறங்கணும்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, மின் ஐன அக்பல்த, எங்க இருந்து நீங்க வர்றீங்க? குதிரை வந்த இது விஷயத்தை வச்சு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மின் ஐன அக்பல்த, எங்க இருந்து நீங்க வர்றீங்க அப்படின்னாங்க. அப்ப உடனே அந்த மனிதர் சொன்னாரு, கால மின் அஹ்லி வ வலதி வ அஷீரத்தி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் மட்டும் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி திருப்பி கேட்டாங்க, ஃபஐன துரீது, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லியிருக்கேன், எதை நாடி பிரயாணத்துல இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த மனிதர் பதில் சொன்னாரு, உரீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்னா யாரும் தெரியாது. அப்ப சொன்னாரு, நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு நினைச்சு வந்திருக்கிறேன், அதனால நான் எல்லாத்தையும் குடும்பத்தாரர் எல்லாம் விட்டுட்டு நான் தனியா வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, ஃபகத் அஸப்தஹு, நீ ரசூலுல்லாஹ்வை பெற்றுக்கிட்ட அப்படின்னாங்க. என்ன பேசுறீங்க? ரசூலுல்லாஹ் ஃபகத் அஸப்தஹு, நீ ரசூலுல்லாஹ்வை பெற்றுக்கிட்ட அப்படின்னாங்க. உடனே அந்த சஹாபி சந்தோஷத்தை கேட்டா, யார ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்க வந்த எதுக்காகனா அல்லிம் நீமல் ஈமான், ஈமான்னா என்னன்னு எனக்கு முதல்ல கற்றுத்தாங்க யார ரசூலுல்லாஹ், இதை கேட்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி வந்தேன் யார ரசூலுல்லாஹ், அல்லிம் நீமல் ஈமான், ஈமான்னா என்ன எனக்கு முதல்ல கற்றுத்தாங்க அப்படின்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நீ சாட்சி சொல்வது, அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்று சாட்சி சொல்வது, ஒரு துகீம ஸலாத்த, தொழுகையை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவது, ஒரு துஅதிய ஸகாத்த, ஸகாத்தை கணக்கிட்டு சரியான முறையில் கொடுப்பது, வ தஸூம ரமலான், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது, வ தஹஜ்ஜுல் பைத்த, சக்தி பெற்றிருந்தால் நீ ஹஜ் செய்வது, இவைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துதான் இஸ்லாம், இவைகள் தான் ஈமான் என்று நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்னார், யார சொல்லலாம், சும்மா அக்கது அக்கறத்த, நான் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் யார சொல்லலாம், இதை அப்படியே புடிச்சுக்கிட்டேன், இதை நான் என் மனதில் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு அந்த மனிதர் வேகமாக வந்த குதிரை பக்கம் திரும்பி போனார். திரும்பி போன மனிதர் குதிரையில ஏற போறாரு. அந்த குதிரை முன்னங்கால கொண்டு வேகமாக நெஞ்சில மிதிச்சது. மனிதர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஓராளுக்கு ஈமானா என்னன்னு கேட்டுட்டு போறாரு, குதிரை நெஞ்சில மிதிக்குது, அப்படியே கீழே விழுறாரு. ரசூலுல்லாஹ் உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அவரை போய் பாருங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அவரை போய் பாருங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் போனாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா இப்னு யமானி, இந்த ரெண்டு சஹாபாக்கள் போனாங்க. போய் அவரை தூக்கி நிப்பாட்டி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யார ரசூலுல்லாஹ், குபிலர் ரஜுலு, குதிரை எத்திய வேகத்தில் அவர் மரணம் அடைஞ்சிட்டார் யார ரசூலுல்லாஹ். குதிரை எத்திய வேகத்தில் ரூஹு போச்சு யார ரசூலுல்லாஹ். இவர்கள் இரண்டு பேரும் அம்மார் இப்னு யாசிர் ஹுதைஃபா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ விஷயத்தை கேட்காத மாதிரி அப்படி நிக்கிறாங்க. நாம சொல்லுவோம், ஏவா துளைக்கு வாப்பா, அது வரைக்கும் நல்லா பேசுவான், துளைக்கு வாப்பா, அப்படியே காதை கேட்காம இருப்பான். ஒண்டதானா, அப்படியே காதை கேட்க மந்தமா நிப்பான். உன்னை தான் கூப்பிட்ட, அப்படியே மெதுவா நடப்பா, காதை கேட்காத மாதிரி. அது மாதிரி ரசூலுல்லாஹ் ரசூல் சஹாபா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவருக்கு ரூஹு போயிடுச்சு, மௌத்தாயிட்டாருனா. ரசூலுல்லாஹ் கண்டுக்காத மாதிரி அப்படியே நின்னாங்க. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரசூலுல்லாஹ் நின்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஆரல் அன்ஹுமா ரசூலுல்லாஹ் சும்மா கால லஹுமா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மார் இப்னு யாசிர் ஹுதைஃபா ரலியல்லாஹு இரண்டு சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமா ரஐதுமா யராதி அனிர் ரஜுலி, நீங்க அந்த மனிதருடைய ரூஹு போச்சுன்னு சொன்னீங்க, நான் கவனிக்காத மாதிரி திரும்பி நின்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்குமே அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் எதற்காக அப்படி கண்டுக்காத மாதிரி நின்ன தெரியுமா, நீங்க ரூஹு போச்சுன்னு சொன்னது நான் எதற்காக கண்டுக்காத மாதிரி நின்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இரண்டு மலக்குகள் வானத்திலிருந்து இறங்கி வருவதாக பார்த்தேன். அந்த இரண்டு மலக்குகளும் அந்த மனிதனுடைய வாயிலே வைத்தார்கள். மின் சமாரில் ஜன்னா, சுவனத்தினுடைய பழங்களை அந்த மனிதனுடைய வாயிலே வைத்தார்கள். அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். சொன்னாங்க, அவர் பசியோடு மரணித்திருக்கின்றார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். மலக்குமார்கள் அவரை சுற்றி இருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டேன். அதனால கண்டுக்காதவாறு நின்றுட்டேன். அதனால நான் கண்டுக்காத மாதிரி நின்றுட்டேன் ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா,
மூத்தாகிவிட்டாரு. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், ஈமானிற்கு அடுத்து பாவமே கலக்காத பரிசுத்தமான நபர்கள் என்று சொல்லிவிட்டானே, அந்த பரிசுத்த நபர்களின் வரிசையிலே இந்த மனிதரும் இடம்பெற்று விட்டார் என்று நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சுப செய்தி கூறியதாக நமக்கு குர்ஆனுடைய விளக்குரையை எடுத்து கூறுவார்கள். சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்பொழுது அவரை நீங்க தூக்கிட்டு வாங்க, அவரை தூக்கி வந்து உங்களுடைய கரங்களினால் அவரை குளிப்பாட்டுங்கள், உங்களுடைய கரங்களினால் அவருக்கு கஃனிடுங்கள், கொண்டு வாருங்கள், நான் தொழு வைக்கின்றேன், அவருக்காக நீங்கள் பிள்ளை குழி கபரை நோண்டுங்கள். நாங்கள் சொல்லுவோம் தெளிவா ஹதீஸ் சொல்வது, அவருக்காக நீங்கள் பிள்ளை குழி கபரை நோண்டுங்கள், சாதாரண கபர் வேணா, பிள்ளை குழி கபரை நோண்டுங்கள், அவரை அந்த கபரிலே வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபிகளார் அடுத்து சொன்னாங்க, ஹாதா மிம்மன் அமில கலீலா, இவர் செய்த அமல் மிக மிக சொற்பமானது, ஆனால் உஜிர கசீரா, சுவனத்தையே விலையாக பெறக்கூடிய அளவுக்கு அதிகமான நன்மையை பெற்று சென்று விட்டார். நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா ஒண்ணுமே கேட்கல. ஈமான்னா என்ன கேட்டா ரசூலுல்லாஹ் ஈமானுடைய விளக்கத்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டேன் யார ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன மனிதர் மூத்தானாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் நேரடியாக சுவனத்துக்கு போகக்கூடிய கூலி பெற்றுட்டார். ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்படி வாழக்கூடியவர்கள் தான் உண்மையினுக்குரிய உண்மையான அடையாளம் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு விளக்க கூறினாங்க. யாரோ எங்கிருந்தோ வந்த ஒரு மனிதர் எங்கோ பிரயாணப்பட்டு வந்து நபிகளாரிடம் தேடி வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டு, நபிகளாரிடம் ஈமானை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே மூத்தாகி நபிகளாருடைய வாயினால் சுவனவாதி என்று மிக பெரும் பாக்கியத்தை பெறக்கூடிய மனிதர். இதே போல இன்னொரு மனிதர், ஒரு பாதிரியார் இருந்தார். இவர் அவருடைய வேதத்தை எடுத்து படிச்சார். நாம் குர்ஆன் படிக்கும்போது அவருடைய வேதத்தை எடுத்து படிச்சார். வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுது எங்கெல்லாம் முஹம்மது என்று பெயர் வருது, ஏன்னா ரசூலுல்லாஹ் பற்றி எல்லா வேதத்தையும் அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஆனா எங்கெல்லாம் முஹம்மது என்ற ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எங்கெல்லாம் வருதோ அந்த பேர் வரும்போது அந்த பேர் அடிச்சிடுவார். ரசூலுல்லாஹ் மீது அவ்வளவு கோபம் வருது. அந்த பேர் வரும்போது அவர் அடிச்சிடுவார். அவருக்கு எவ்வளவு ஒரு 10 பக்கம் படிக்கிறாருன்னா 10 பக்கத்துல எத்தனை ரசூலுல்லாஹ் பேர் வந்திருக்குதோ அத்தனையும் அடிச்சு வச்சிருவார். மறுநாள் காலையில் அந்த வேதத்தை திருப்பி படிச்சா எங்கெல்லாம் அவர் பெயரை அடிச்சாரோ அங்கெல்லாம் 1க்கு 2ஆக பெயர் இடம்பெற்றிருக்கும். எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பேரை அடிச்சு வச்சாரோ அங்கெல்லாம் 1க்கு 2 பேராக இடம்பெற்றிருக்கும். எத்தனை பக்கங்கள் அப்படி பெயரை அடிச்சு வச்சாரோ அத்துணை பக்கங்களையும் இவர் அடித்ததை விட பெயர் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. இவருக்கு பயங்கரமான கோபம். அது என்ன அவருக்கு மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான சக்தி? அவரை எப்படியாவது பார்க்கணும், அவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்காக வேண்டி கோப முகத்தோடு வர்றாரு. அவர் என்ன அவ்வளவு ஒரு பெரிய தியானத்தை இருந்துட்டார், அவருக்கு என்ன அவ்வளவு சிறப்பு பார்க்கணும்னு சொல்லி புறப்பட்டு வர்றாரு. பிரயாண தூரத்தை சொல்லி காட்டுறாங்க 1 மாத தொலை தூரம். ஏன்னா அந்த காலத்துல பிளேட் காரெல்லாம் கிடையாது, கிளம்புனா ஒட்டத்துல வந்தாகணும். அதனால 1 மாத தூரம் அவர் இருக்கிற இடத்துக்கும் ரசூலுல்லாஹ் வந்து மக்கால வந்து மதீனா வந்து பார்ப்பதற்கும் கிட்டத்தட்ட 1 மாத தூரம் இடைவெளி. அவர் அங்கிருந்து பிரயாணப்பட்டு அங்கிருந்து பிரயாணம் செய்து 1 மாத தூரத்துக்கு 1 மாத தொலைவுக்கு பின்னால் வந்து இறங்குறாரு. வந்து மதீனால இறங்கி பார்க்கக்கூடிய முதல் சஹாபி அலி ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவரிடம் கேட்கிறாரு. அலி ரலியல்லாஹு கேட்கிறாரு, இங்க முஹம்மதுனா யாரு, அவரை நான் பார்க்கணும். அலி ரலியல்லாஹு கையை சுட்டி காட்டினாங்க, அங்க போய் பாருங்க, அங்க இருப்பாங்க. அவர் சுட்டிக்காரு, அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டின திசையில அவர் வேகமா வந்து பார்த்தா அங்க கபர் மட்டும்தான் இருக்குது. நபிகளார் கூப்பிட்டு கேட்டார், என்னங்க முஹம்மது எங்கன்னு கேட்டா ஏதோ பூமிக்குள்ள இருக்கிற மாதிரி பூமியை காட்டுங்களா எங்கன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மூத்தா போய் 2 நாள் ஆச்சுன்னாங்க. அவர் புறப்படும் போது நபிகளார் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. புறப்பட்டு 28 நாள் வரை உயிரோடு இருந்திருக்கிறாங்க. வந்து சேர்வதற்கு 2 நாளுக்கு முன்னால் நபிகளார் மூத்தாயிட்டாங்க. இவருக்கு பயங்கரமான கோபத்தோடு கிளம்பிய மனிதர். நபிகளாருக்கு அப்படி என்ன சக்தி, எப்படியாவது பார்த்திருந்தமே சொல்லி கிளம்பின மனிதர். இப்ப எப்படியாவது நபிகளாரிடம் ஏதாவது விஷயத்தை கற்றுக்கொள்ளணுமே, எதற்குத்தான் அப்படி ஒரு பவர் இருந்திருக்குன்னு தெரியணுமே, ரசூலுல்லாஹ் பத்தி தெரியணுமே. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டார். மறுபடியும் கூப்பிட்டு கேட்டாரு, இந்த மனிதர் மௌத்தாயிட்டான்னு சொல்றீங்க, இந்த மனிதர் விட்டு சென்ற ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்குதா? இந்த மனிதர் விட்டு சென்ற வாரிசு சொத்து வரல ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு ஒரே ஒரு துணி எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாங்க. அந்த துணியை கொண்டு வாங்கினேன் அந்த பாதிரியார். துணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு சிறு பாகத்தை கிழித்து தன்னுடைய உடம்புல கட்டிக்கிட்டு நபிகளாருடைய கபரை தொட்டார். கபருக்கு மேலே விழுந்து சொன்னார், நீங்க முஹம்மது எப்படிப்பட்டவர்னே எனக்கு தெரியாது, உங்களுடைய பெயரை வெட்டினால் 1க்கு 10, உங்களுடைய பெயர் 1க்கு 2ஆக இடம்பெறுது, உங்களுக்கு என்ன சக்தின்னு சொல்லி பார்க்க வந்தேன். ஆனால் நான் வருவதற்கு முன்னால் நீங்க பூமிக்குள்ள போயிட்டீங்க, நான் வருவதற்கு முன்னால் நீங்க பூமிக்குள்ள போயிட்டீங்க. இப்படியே உங்களை பற்றி தெரியாமல்
ஒன்றுமே தெரியாமல் என் நாட்டுக்கு நான் திரும்பி போனா என் நாட்டு மக்களிடம் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் உங்களை பற்றி நானும் ஈமான் கொண்டேன், உங்களுடைய கபரிலேயே மோத்தாகிறேன்னு கபரிலேயே மோத்தாகி கிளம்பும் போது நபிகளாருடைய மிகப்பெரிய எதிரியாக கிளம்பி வந்தாரு. நபிகளாருடைய கபரை பார்த்ததும் நபிகளாருடைய ஞானத்தை அல்லாஹ் உள்ளத்தில் போட்டதும் அந்த கபரின் மீதே நபிகளார் மீது யார சொல்லலாம், நானும் உங்களுடைய இஸ்லாத்திலே நீங்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன், எங்களின் வேதங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று நபிகளாருடைய துணியை கட்டிக்கொண்டு அந்த இடத்திலேயே மரணமாகின்றார் என்று வரலாற்று சுட்டிக்காட்டுகிறது. இவரும் அல்லாஹ் சொன்ன பாவமே கலக்காத வகையிலே மரணத்தை எய்து விடுகின்றார். பாவமே கலக்காத பரிசுத்த ஈமான்தாரியாக மரணத்தை அடைந்து விடுகின்றார். எங்கோ பிரயாண தூரத்தை கிளம்பி வந்தவர், எங்கிருந்தோ கிளம்பி வந்தவர், எங்கிருந்தோ வந்தவருக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரும் பாக்கியத்தை கொடுத்து விட்டான். பக்கத்திலே இருந்த அபூஜகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இன்னைக்கு ரஹமத்துரை இரவுன்னு தெரிஞ்சவர்களுக்கு பள்ளியை விட்டும் பல மைல் தூரம் இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய ஆர்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மிக பெரும் ஒரு பாக்கியம். உடல்நிலை முடியாதவர்களுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். உட்கார்ந்தாவது சொல்ல வேண்டும் ஒரு எண்ணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மிக பெரும் பாக்கியம். பாவத்தை கழிப்பதற்குண்டான வழிகள். உடல்நிலை சரியாக இருந்தும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தும் வரக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் அதிகமானவர்களுக்கு கொடுக்கவில்லை. இது அவருடைய துஷ்பிரயோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். யஸீத் மதனி அப்படிங்கிற ஒரு சஹாபி சொல்லி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் யஸீத் மதனி இந்த சஹாபா எல்லாம் வந்து இருக்காங்க. வரும்பொழுது எதிர்த்தாப்புல அபூஜஹில் வர்றான். அபூஜஹில் வரும்போது ரசூலுல்லாஹ் அபூஜஹிலை பார்த்து முஸாஃபா செஞ்சுட்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தா சலாம் சொல்றது ஒரு முறை. அதனால ரசூலுல்லாஹ் எதிர்த்தாப்புல அந்த அபூஜஹிலுக்கு முஸாஃபா கொடுத்து ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்க. வரவும் அபூஜஹில் கூட இருந்த ஒரு மற்றொரு மனிதன் கேட்டான், அலா உராக துஸாஃபு ஹாதா ஸாபி, இந்த சின்ன பையன் உங்ககிட்ட போய் ரசூலுல்லாஹ் பார்த்தா, ஏன்னா ரசூலுல்லாஹ் அவரை விட சின்னவர், அபூஜஹிலோட ரசூலுல்லாஹ் வயசுல சின்னவங்க. ஆனா சொன்னா இந்த சின்னவர் உங்களை பார்த்து முஸாஃபா செஞ்சுட்டு போறாரு, அப்படி என்ன அப்படின்னா, இந்த சின்னவர் உங்களை பார்த்து முஸாஃபா செஞ்சுட்டு போறாரு அப்படி என்ன அப்படின்னா. அப்போ அபூஜஹில் சொன்னான், அவர் வயதுல வேணா சின்னவரா இருக்கிறார். அபூஜஹில் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க, அவர் வயதில் வேணா சின்னவரா இருக்கிறார். ஃபகால வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூஜஹில் சொன்னான். அவன் அல்லாஹ்வை நம்பினான், நபிகளாரை மட்டும்தான் நம்பவில்லை. அதனால் அவன் தடம் புரண்டு போனான். இன்னைக்கு நாம் அல்லாஹ்வை நம்புகின்றோம், தொழுகையை நம்புகின்றோம், தொழுகை கடமை என்று நம்புகின்றோம், தொழுகையை தொழுவதற்குத்தான் மனம் வரவில்லை. அதுபோன்று அவனுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது, நபிகளார் மீது மட்டும் தான் நம்பிக்கை இல்லை. அவன் சொன்னான், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னீ லஅலமு அன்னஹு லநபிய்யுன், முஹம்மது நபிதான் என்பது திட்டமாக எனக்கு, அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு நல்லா தெரியும். ரசூலுல்லாஹ் நபிதான், ரசூலுல்லாஹ் நபிதான் எனக்கு நல்லா தெரியும். சொல்லி சொன்னா, வலாக்கின் குன்னா லி பனி அப்து மனாஃபின் தபா, ரசூலுல்லாஹ்வை நபியாக நான் ஏற்றுக்கொண்டால் அப்து மனாஃப் கூட்டத்திலே அல்லவா நானும் பின்பற்ற வேண்டியாகிவிடும். ஏன்னா அவனும் குறைஷ், ரசூலுல்லாஹ் குறைஷ். ரசூலுல்லாஹ் பனு ஹாசிமுடைய கிளை, அவன் வேறொரு கிளை. அதனால சொன்னா, குறைஷிக்கு குறைஷி நாங்கள் நிகரானவர், சரி நிகரானவர். அவரும் நானும் கோத்திரத்திலே சரி போட்டியானவர், சரி நிகரானவர். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நபிகளாரின் கரத்தை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லிவிட்டால் எனக்குண்டான அந்தஸ்து குறைந்துவிடும், நானும் அவருக்கு கீழே சென்று விடுவேன். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தடுக்கிறது, நபிகளார் நபி என்பதில் எனக்கு கெஞ்சிட்டும் சந்தேகம் கிடையாது. அபூஜஹில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஒரு நேரம் ஒரு தோழர் அஹ்னஸ் இப்னு ஷரீக் அப்படிங்கிறவரோட அபூஜஹில் தனியா நிக்கிறான். நிக்கும் போது அஹ்னஸ் இப்னு ஷரீக் கேட்கிறாரு, இந்த தோழர் கேட்கிறாரு, முஹம்மது வேதத்தை கொண்டு வந்து சொல்றாரு, அவருடைய வேதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுல பொய் பொருடா எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்கிறான். உடனே அபூஜஹில் சுத்தி முத்தி பார்த்தான், நீ நான் மட்டும் தான் இருக்க, வேற யாரும் இல்லையே அப்படின்னா. திரும்பி வந்து அஹ்னஸ் இப்னு ஷரீக்கும் அபூஜஹில் நீங்க பேசுறீங்க, திரும்பி நல்லா சுத்தி பார்த்து சொன்னான், நம்ம 2 பேர் மட்டும் இருக்க, வேற யாரும் இல்லை அப்படின்னா. இல்ல வேற யாரும் இல்ல, இப்ப சொல்ற கேளு, முஹம்மது சின்ன வயசுலயே போய் சொன்னது கிடையாது, அவர் சொல்வது உண்மைதான், குர்ஆன் அல்லாஹ் தான் கொடுத்தான், அவர் நபிதான். ஆனா நான் போய் இதை சொன்னேன்னு சொன்னா நான் அவருக்கு கீழே வந்துட வேண்டியிருக்கும், அதுதான் என்னை தடுக்குது. முஹம்மது நபிதான், என்னுடைய கர்வம், என்னுடைய குறைஷ் வம்சம் தான் தடுத்து வச்சு இருக்கு. எங்கே பக்கத்திலேயே இருந்த நபிகளாருக்கு அருகாமையில் இருந்த அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல, எங்கிருந்தோ வந்தவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஈமானின் பாக்கியத்தை கொடுத்திருப்பது அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்ற விஷயங்கள். இதுதான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. என்ன விஷயம் அல்லாஹ் உணர்த்தி காட்டுறான்,
யார் எங்கிருந்தாலும் சரி அவனுக்கு தொழுக வேண்டிய பாக்கியம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் தேடி கொண்டு சேர்த்து விடுவான் பள்ளியில. அவனை ரஹமத்துடைய இரவை அடைய வேண்டும் என்று எண்ணம் வைத்திருந்தால் நிச்சயம் அல்லாஹ் எங்கிருந்தாலும் தூக்கி கொண்டு உட்கார வச்சிருவான். அவனுக்கு அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரும் பாக்கியம் உண்டு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, நீங்களும் அந்த பாக்கியத்தை அடையணுமே. ஏன்னா நாம எல்லாம் பாவம் செய்யறவங்க. அவர் ஈமான் சொன்னாரு, ஈமான் சொன்னோடனே மௌத்தானார். அதனால ரசூலுல்லாஹ் நாங்க பாவமே செய்யாம ஈமான் மூலமா சோனத்தை அடைஞ்சிட்டாருனாங்க. பாதிரியார் வரும்போதே பாவத்தோடு வந்தார், அவர் மாற்று மதத்தோடு வந்தாரு, ரசூலுல்லாஹ் கபர்ல விழுந்து சோனத்தை அடைஞ்சிட்டாரு. அப்ப நாம் அடைவதற்கு என்ன வழி? நபிகளார் அதையும் சொல்லி காட்டினாங்க. எவன் ஒருவன் அதிகமான செல்வம் கொடுக்கப்பட்டு அதற்கு நன்றி செலுத்துகின்றானோ, ஒருவேளை அவனுக்கு கொடுக்கப்படாமல் தடுத்து வைத்தால் பொறுமை செய்கின்றானோ, எவனாவது ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு தீங்கிழைத்து விட்டால் அவன் உடனே அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் தேடி வெளியிடுகின்றானோ, யாருக்கு அநியாயம் செய்தானோ அந்த மனிதன் அவனை மன்னித்து விட்டானோ அப்படின்னு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிட்டாங்க. 4 விஷயம் சொன்னாங்க. எவனுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அவன் நன்றி செலுத்தினாள், எவனுக்கு செல்வம் கொடுக்கப்படவில்லையோ அவன் பொறுமை செய்தாள், எவன் ஒருவன் மற்றவனுக்கு தீங்கு செய்து விட்டானோ அவன் இஸ்திக்பார் செய்தாள், எவனுக்கு தீங்கு செய்யப்பட்டதோ அவன் தீங்கு செய்தவனை மன்னித்து விட்டாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாயிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ரொம்ப வேகமா சொல்லிட்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே யார் ரசூலுல்லாஹ் என்ன அப்படின்னாங்க. வேகமா சொல்லிட்டு வந்தீங்க நிப்பாட்டிட்டீங்களே யார் ரசூலுல்லாஹ் என்ன யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, சேர்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் மாலஹு, அவருக்கெல்லாம் என்ன இருக்குது? செல்வம் கொடுக்கப்பட்டு நன்றி செலுத்தா என்ன? செல்வம் கொடுக்கப்படாம பொறுமை செய்தால் என்ன இருக்கு? அநியாயம் செய்து விட்டு மன்னிப்பு தேடினால் என்ன இருக்குது? அநியாயம் செய்யப்பட்டவன் மன்னித்து விட்டால் என்ன யார் ரசூலுல்லாஹ்? அதை சொல்லாம நிப்பாட்டிட்டீங்கன்னு ரசூலுல்லாஹ் உடனே இந்த வசனத்தை திரும்ப ஓதி காமிச்சாங்க. இந்த ஓதப்பட்ட வசனத்தை திரும்பி ஓதி காமிச்சாங்க ரசூலுல்லாஹ். இவர்கள் எல்லாம் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த பயமும் இல்லாமல் கேள்வி கணக்கிலே நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கேள்வி கணக்கில் நிற்கிறது அவ்வளவு பெரும் பாக்கியம். ரசூலுல்லாஹ் மன்னூகிஷல் ஹிசாப உஸிப, யாருக்கு கேள்வி கணக்கு ஆரம்பமாகிவிட்டதோ நிச்சயம் அவன் வேதனை செய்யப்படுவாங்க ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். கேள்வி கணக்கினாலே நிச்சயம் வேதனை செய்யப்படுவாங்க ரசூலுல்லாஹ். சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு மிக பெரும் வாய்ப்பு, இது சாதாரணமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயம், இதை செய்துவிட்டால் உலாயிக லஹுமுல் அம்னு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அச்சமற்று நிற்கலாம், வஹும் முஹ்ததூன், இவர்கள் தான் கியாமத் நாளையிலே நேர்வழி பெற்ற நல்ல மக்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுப செய்தி சொல்லிவிட்டு அபூஜஹில் மறுத்ததற்கு நபிகளார் சொல்லி காட்டினாங்க. அபூஜஹில் சொன்னான்ல, ரசூலுல்லாஹ் உண்மைதான், அவர் சொன்ன நபிதான், நான் அவரை ஏற்றுக்கொண்டால் நான் அவருடைய வம்சத்தை பின்பற்ற வேண்டி இருக்குமே, அதுதான் என்னை தடுக்குதுன்னு சொன்ன உடனே கூட இருந்த சஹாபி சொன்னாரு, கூட இந்த சஹாபி ஒரு வசனத்தை ஓதி காமிச்சாரு, நபியே அவர்கள் உங்களை பொய்ப்படுத்தவில்லை, அவர்கள் பொய்ப்படுத்துகின்றேன் என்ற நினைப்பிலே அல்லாஹ்வையே மறுக்குகின்றார்கள். இன்னைக்கு நாம் அதே நிலைமைதான். தொழுதால் நன்மை என்று தெரியும், தராவீஹிலே நிற்பது நன்மை என்று தெரியும், சதக்கா ஜக்காத் கொடுப்பது நன்மை என்று தெரியும், எல்லாம் தெரிந்திருந்தும் நாம் தடுத்திருப்பது, நாம் தடுத்து வைத்திருப்பது நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதற்கு சமமான ஒரு விஷயமாக மாறி விடுகிறது என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தை உணர்ந்து காட்டியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சாதாரண விஷயம் அல்ல, தெரிந்திருந்த ஒரு விஷயத்தை மறந்திருப்பது போன்று நடிப்பது மிக பெரும் பாவம். பொதுவே கட்டாயம் என்று தெரியும், தெரிந்திருந்தும் நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது, நாம நினைச்சுக்கிறோம் நம்ம கட்டைக்கு நாம தேடுறோம், அதுவல்ல, நாம் அல்லாஹ்வையே மறுப்பது போன்று ஆகிவிடுகிறது. கடமையான தொழுகையை கொடுத்தவனையே நாம் நிராகரிப்பது போன்று மாறிவிடுகின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட கேடுகெட்ட சமுதாயத்திலிருந்து நம்மை காப்பாற்றி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்தாருக்கு அல்லாஹ் மிக பெரும் நன்மையை வழங்கி இருக்கின்றான்